ஐயா, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சூசைட் பண்ணிக்க போறேன். உங்க வாழ்க்கை இஎம்ஐல தலை விட்டு என் வாழ்க்கை மாதிரி ஆயிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஆன் பண்ணிட்டு தலைகீழா தூக்கி சூசைட் பண்ணிக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. ஐ மிஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ். இது என்னையா தலைகீழ எப்படி இவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்? இவன் பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கான். சாகும்போது ரத்தத்தால இஎம்ஐன்னு எழுதிட்டு செத்துருக்கான். சார், இவன் ஃபோன்ல வீடியோ ஷூட் பண்ணிட்டு செத்து போயிருக்கான் சார். நான் சூசைட் பண்ணிக்க போறேன். இப்பெல்லாம் மொபைல்ல ஷூட் பண்ணிட்டு சூசைட் பண்ணிக்கிறது ஒரு ஃபேஷன் ஆயிருச்சியா? சரி, பாடியை இறக்கி இவன் பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். க்ளூஸ் ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே, சீக்கிரமா கீழே இறக்குங்க. ஓகே சார். சார், சொல்லு நரேந்திரா. நேத்து சூசைட் பண்ணி செத்து போன ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ் சார் இவங்க. வாங்க உட்காருங்க சார். உங்க பிள்ளைக்கு எப்படி நடந்திருக்க கூடாது. ஐ எம் சாரி. அவ ஒன்றும் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு கோழை இல்லை சார். உங்க பையன் அப்படி பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே என்ன தேவைப்பட்டாலும் என்ன வேணும்னாலும் எங்ககிட்ட தான் சார் கேட்பான். இருக்கிறத வச்சே எல்லாம் பண்ணிக்குவான் சார். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ gift கொடுத்தாங்க, ப்ரைஸ் மணியை வச்சு இதை வாங்கினேன்னு, ஆன்லைனில் ஆஃபரில் கிடச்சதுன்னு இந்த மாதிரி ஏதாவது சொன்னானா? சின்ன வயசுல இருந்து அவனுக்கு என்ன வேணும்னாலும் அவங்க அப்பாவை தான் கேட்பான் சார். அவன் சொந்தமா போய் எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டான். அவன் கிளாஸ்மேட்ஸ் கிட்ட ஏதாவது பணம் கடன் வாங்கினானா? கடன் வாங்குற மாதிரி அவனுக்கு எந்த நிலைமையும் இல்லை சார். ஒருவேளை கடன் வாங்கினாலும் எங்களுக்கு தெரியாம வாங்க மாட்டான் சார். இதை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது சார். நீங்க தான் எங்களுக்கு நீதி வழங்கணும். ஓகே ஓகே, நீங்கள் தைரியமாக இருங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் சொல்கிறேன். நரேந்திரா, இவங்களை அனுப்பு. ஓகே சார். ஷூ, பயங்கரமா தலை வலிக்குது. சரக்கு அதிகமாயிடுச்சு போல. ஐயோ, 1ஆம் தேதி இவனுக்கு 2 பேரும் எங்க போயிட்டானுங்க? இரு வர. டேய், இஎம்ஐ டேட் வந்துருச்சுடா. இவ்வளவு பொறுமையா எப்படிடா யோகா பண்ணிட்டு இருக்க? அந்த டென்ஷன் தாங்க முடியாம தான்டா இந்த ஆசனால இருக்கேன். அப்படியா? இவன் எங்கடா போய் பாத்ரூம்ல இருக்கான்டா. டேய் டேய், என்ன மச்சான்? அம்மா அம்மா, இஎம்ஐ கட்டுற டேட் வந்துருச்சு. அவ்வளவு பொறுமையா போய் பாத்ரூம்ல உட்காந்துருக்க? நான் ஒன்னும் இங்க பொறுமையா ஆரம்பரம் உட்காரல மச்சான். டென்ஷன்ல தான் வந்து உட்கார்ந்து. சரி, முதல்ல வெளியில வந்து தொலை. டேய், போனை இப்படி இப்படிங்காம எவனுக்காவது ஃபோன் பண்ணி காசு கேட்கலாம்ல. ஜஸ்ட் வெயிட் a minute. நீ யாருக்காவது ஃபோன் போட்டு கேளு. டேய் மச்சான், அர்ஜென்ட்டா கொஞ்சம் பணம் ஹலோ வேணும்டா. ஹலோ அது மாமா, அவன் நான் ஊர்ல இல்லையாண்டா. மச்சான், அது ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வேணும். அப்ப மச்சான், இவனுக்கு கார் இஎம்ஐ ஹலோ இருக்கா? மாமா, நான் தான். என்னடா கேக்குதா? என்னடாச்சு? பேசும்போதே கட் பண்ணிட்டாங்க மச்சான். இந்த உலகத்துல நம்மளுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தனுக்கும் இஎம்ஐ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்போ என்னடா பண்றது? டேய், என்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு ஐடியா இருக்கு. எங்க சித்தப்பாக்கு கால் பண்ணி ஒரே ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்தோன்னு வையே, இஎம்ஐக்கு சொல்யூஷன் இருக்கு. அப்போ உடனே ஃபோன் பண்ணு. ஹலோ சித்தப்பா,
என்ன இவன் ஃபோன் பண்ணுறான்? ஹலோ, டேய் நான் தான்டா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்டா. எவ்வளோடா? கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். சரி பார்க்குறேன் இரு. தேங்க்ஸ்டா. ஹலோ, டேய் நான் தான்டா, பணத்தை பற்றி காலையில் பேசணும்ல, என்னாச்சு? இந்த டைமில் எதுக்குடா ஃபோன் பண்ணுறேன்? ஃபோனை வைடா. ஹலோ, அப்பவே ஃபோன் பண்ணலடா, அந்த அமௌண்ட் என்னாச்சுன்னு. எத்தனை வாட்டரை சொல்கிறது? முதல்ல நீ ஃபோனை வைடா. டேய் டேய் அது இல்லடா. பொய்யா மௌனு, எத்தனை வாட்டி சொன்னாலும் புதிய கத்தி இங்க தானே வச்சேன், எங்க போச்சு? காய்கறியை காணும். குட் மார்னிங். இந்தா போடு. கால் இல்லு, இப்படி போடு. அடே, உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன்டா. எனக்கு இருக்கிற இஎம்ஐ என்னால கட்ட முடியலடா. அடே நித்ரா, எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க, பேரு தனலட்சுமி. நீங்க கரெக்டா வட்டி கட்டுவீங்கன்னா நான் அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன். பர்ஃபெக்ட்டா கரெக்டாக கட்டிடுவோம். ஓகேவா? சரி வா போலாம். நம்ம வேலை முடிஞ்சது வா. டேய், அக்கா, என் பேர் என்னடா? தனலட்சுமி அக்கா. தனலட்சுமி இல்லடா, தம் இருக்கிற லட்சுமி. நான் எப்போ வெத்தலை பார்க்க போடுவேன்? உங்களுக்கு கோவம் வரும்போது அக்கா. எனக்கு கோவம் எப்படா வரும்? யாராவது வட்டி டைமுக்கு கட்டலன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அக்கா அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, கரெக்ட் டைமுக்கு என்னால் வட்டி கட்ட முடியல. இந்த தடவை கரெக்டாக கட்டிடுறேங்க்கா. டேய், அந்த மோதிரத்தை வெளியில எடுறா. உனக்கு கரெக்டாக தான் கேட்டுச்சு, வெளியில எடுறா. ம் ம் வணக்கம் அக்கா. ம். என்ன தம்பி, நல்லா இருக்கியா? ஏதோ உங்க தயவுல நல்லா இருக்கேங்க்கா. அக்கா, இவங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா. ஆமாக்கா. இவங்களுக்குலாம் கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன்க்கா. உனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா? க்ளோஸ்னா நல்ல க்ளோஸ்க்கா, நல்ல க்ளோஸு. ம். டேய், அக்கா. அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுத்து அனுப்பு. சரிக்கா. தம்பி, உனக்கு வட்டியை பற்றி என்னை பற்றி நல்லா தெரியும்ல, கரெக்டாக பார்த்து. எல்லாமே சொல்லிட்டேக்கா. ம். நன்றிக்கா. வணக்கம். போங்களோ. தேங்க்யூ. சிட்டில வர வர ஸ்டூடெண்ட் சூசைட் அதிகமாக்கிட்டே போகுது. சூசைட் பண்ணிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் இஎம்ஐ கட்ட முடியல, தற்கொலை பண்ணிக்க போகிறேங்கிற லெட்டர் கிடைக்குது. இது வரைக்கும் போலீஸ் இதுக்கான காரணங்களை கண்டுபிடிக்கல. சார்,
இதுக்கு காரணம் என்ன சார்? கொலை நடந்தது. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒரே ஒரு கேள்வி சார். சார் EMI. சார் இந்த கேஸ பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? சார் இந்த சூசைட்னால இந்த சிட்டியே பயந்து போயிருக்கு. இந்த விஷயத்தினால நீங்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இங்கே பாருங்க, இது வரைக்கும் இந்த சூசைட்ஸ் எதுக்கு நடந்துட்டு இருக்குன்னே தெரியல. எந்த க்ளூவும் கிடைக்கல. எங்கள் டிபார்ட்மெண்ட் அந்த வேலையில தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, தள்ளுங்க தள்ளுங்க. சார் ஒரு நிமிஷம் சார். சார் நான் இஎம்ஐல வாங்கின ஃபோன் போயிடுச்சுங்க. எப்போ போச்சு? என்ன இஎம்ஐயில் ஃபோன் வாங்கினியா? ஆமாம் சார். எவ்வளோக்கு வாங்கின? 12,000 சார். 12,000 ரூபாய்க்கு எதுக்கு இஎம்ஐ? ஒரே வாட்டி 12,000 கட்டினா என் ஃபேமிலி எப்படி சார் பார்க்க முடியும்? பென்ஸுக்கார ஆடிக்கார இஎம்ஐல தான் சார் வாங்குறாங்க. அதெல்லாம் லட்சத்தில் இருக்கும். அதனால இஎம்ஐ வாங்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. 12,000 ரூபாய்க்கு எதுக்கு இஎம்ஐ? கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐல கட்டிக்கலான்னு. இப்படி தான் இஎம்ஐ பழக்கம் பண்ணிட்டு வாங்குறீங்க. அதுக்கப்புறம் கட்ட முடியாமல் சூசைடும் பண்ணிக்கிறீங்க. நாராயணா சார் இஎம்ஐ கேஸு எதுக்கும் இந்த ஆளோட டீட்டெயில்ஸை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே சார். அவர் பார்த்துக்குவாரு, நீங்கள் கிளம்புங்க. சரிங்க சார். சார் இமாய் நகரில் இன்னொருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டாரா சார்? இன்னொன்னா? சார் தினம் தினம் சூசைட் கேஸ் அதிகமாயிட்டே போகுது. உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னதான் பண்ண போறாங்க? இங்க பாருங்க, இந்த கேஸை நாங்கள் ரொம்ப சீரியஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை நாள் ஆகும் சார்? இன்வெஸ்டிகேஷனில் இறந்து போன ஒருத்தருக்கு கூட இஎம்ஐ டென்ஷன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரம் உண்மை என்னன்னு இன்னும் கண்டுபிடிக்கும். எப்போ சார்? இப்போவே 4 சூசைட் இஎம்ஐ நடந்திருக்கு. நீங்கள் ரொம்ப கூலா இன்னும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் மீடியா நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த கேஸை சால்வ் பண்ணுறது. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாரும் அதே வேலையில் தான் இருக்காங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. சார். ரவுலோ ரவுலா. டேய் சௌக்கியம். என்னடா லௌக்கியம்? எங்கடா அவ்வளோ சீக்கிரமா கிளம்பிட்ட? என் பொண்டாட்டி எங்க அம்மா வீட்டில் இருக்கா. அவளை போய் பார்த்துட்டு வரலான்னு போறேன்டா. அப்ப நீ அது வந்து நீ நீ உன் பொண்டாட்டியை பார்த்துட்டு வரலான்னு போற. நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வரலான்னு வந்தேன்டா. அவ பக்கத்தில் இல்லைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடா. அவ்வளோ அன்பு. நம்ம எவ்வளோ கிரேட் இல்லடா லௌக்கியம். எதுக்குடா? அது ஏன்னா பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போனா மற்றவங்களாம் இன்னொரு வழியில் போய் வேலையை முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லடா, நம்ம பர்ஃபெக்ட்டு. ஆமாண்டா, நம்ம பொண்டாட்டிங்கன்னா நமக்கு உயிர் இல்ல. அப்படி நம்ம ஏதாவது பண்ணுவோமா? சரிடா, எனக்கு டைம் ஆகுது. பாய்டா பாய். சார் உங்க இஎம்ஐ ஸ்கீம் ரொம்ப நல்லா இருக்கு சார். எங்களை மாதிரி கஸ்டமருக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. திருப்தியை விரும்புகிற ஒவ்வொருத்தருக்காகவும் தான் இந்த இஎம்ஐ ஸ்கீமையே வச்சுருக்கோம் சார். சார் இப்போ எல்லாத்துக்கும் கஸ்டமர் ஆஃபர்னு ஒன்று இருக்கும்ல, அதே மாதிரி உங்கள் இஎம்ஐ ஃபேர்ஸுக்கும் ஆஃபர் இருக்குமா சார்? இந்த இஎம்ஐ ஆஃபரே ஒரு பெரிய கேஷ்பேக் ஆஃபர் சார். சும்மா இருங்க சார். உங்கள் பொண்ணுங்க விக்கெட் கீப்பர் மாதிரி அசையாமல் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் ரன்ஸ் அடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு தெரியுற பேட்ஸ்மேன். நாங்கள் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் எங்களுக்கு தான் வரும். உங்களுக்கு வருமா சார்? சார் எனக்கு ஒரு டவுட் சார். டிவி வாங்கினா ஃப்ரிட்ஜ் வாங்கினா அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி எங்களுக்கு இருக்கா சார்? இஎம்ஐ ஆஃபீஸில் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும்தான் இன்சூரன்ஸ் இருக்கும் சார். ஓகே சார். கஸ்டமருக்கு ஆஃபர் இல்லைனாலும் சந்தோஷப்படுற அளவுக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்குறீங்க சார். அது போதும். தேங்க்யூ சார். எங்கள் இஎம்ஐ ஆஃபீஸில் கிடைக்கிறதே அதான் சார். ஆல் தி பெஸ்ட். என்ஜாய் த டே. கண்டினியூ. எஸ். அடி அடி. என்ன சார் டேப்லெட் போட்டுக்கிறீங்க? பிபியா சுகரா? எனர்ஜிக்காக என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கணும்னு போட்டுக்கிட்டேன். சுர்ஜனா டிக்கெட் டேட்டா ரொம்ப ஸ்லோன்னு நினைக்கிறேன். என்னங்க நீங்கள் உங்கள் டேட்டா எனர்ஜி என்கரேஜ்மெண்ட்டுக்காக டேப்லெட் போட்டுக்கணும். அதே ஏன் எனர்ஜி என்கரேஜ்மெண்ட்டுக்காக எனக்கு என் சுர்ஜனா இருக்கா தெரியுமா? 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என் எனர்ஜி எந்த லெவலுக்கு இருக்குன்னு தெரியுமா? பஞ்ச கல்யாணி குதிரை மாதிரி டொக் 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 அப்படி இருக்கும். பாப்போம். எஸ். சிக்ஸர் சிக்ஸர் சிக்ஸர். சார் இங்கே டவுன் பேமெண்ட் கட்டிட்டு டவுன்லோட் பண்ண வந்திருக்கேன் சார். இங்கே நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? என் டேட்டா டவுன்லோட்லாம் ஸ்லோ இல்லை சார். உங்கள் சிஸ்டம் தான் ஸ்லோவாக இருக்கு.
சீக்கிரமா அனுப்புங்க. நீங்க இப்பதான் வந்தீங்க, இவ்வளவு டென்ஷன் ஆனா எப்படி? நீங்க 20 நிமிஷம் லேட்டா வந்திருக்கீங்க. உங்களை எப்ப எங்க அனுப்பணும்னு எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நாங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அமைதியா இருங்க. அது வரைக்கும் இத எல்லாம் உருட்டிக்கிட்டு இருங்க. இந்தாங்க. அதை நசுக்க முடியாம தானே நான் இங்க வந்திருக்கேன். டைம் ஆகுது. அனுப்புறேங்க. அனுப்புறதுக்கு எங்களுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். என்னது இவன் என்ன பார்த்துட்டானா என்ன? இவன் என்ன பொண்டாட்டியை பார்க்க போறேன்னு இங்க இருக்கான். கண்ணில் படாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். இந்த தீப்பெட்டி மேல சத்தியமா சொல்லு, என்னை இங்க பார்த்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாத. அதே பெட்டி மேல ப்ராமிஸ் பண்ணி என்ன இங்க பார்த்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாத. நீ மண்ண. ஆமா, நீ என்னடா இங்க இருக்க? நான் என்னடா சொல்றது? என் வேதனையை யாருக்கிட்ட போய் நான் சொல்றேன்? என்னாச்சடா? என் பொண்டாட்டி என்கிட்ட இருக்கிறத விட டிக்டாக்ல தாண்டா அதிகமா இருக்கா. டிக்டாக்லயா? அங்க கொஞ்சம் பாரு. இங்க இருக்கிற புருஷனோட இவங்களுக்கு டிக்டாக் தான் முக்கியமா போச்சு. 24 மணி நேரமா இவ டிக்டாக்லயே தான் இருக்கா. ஏண்டி, இந்த டிக்டாக்னால உனக்கு என்னடி பிரயோஜனம்? எல்லாம் பிரயோஜனம் எதிர்பார்த்து பண்ணக்கூடாதுங்க. யாருக்கு தெரியும், சீரியலையோ படத்திலயோ வாய்ப்பு கிடைக்குங்க. இப்பெல்லாம் சோசியல் மீடியால ஹீரோயினிங்க இப்படிதான் ஆகுறாங்க தெரியுமா? தின்னுட்டு தூங்கிட்டு இருந்தா மனசுக்கும் இதயத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? மனுஷனா கொஞ்சமாவது கலரசனை இருக்கணும். கலர் ரசனை இல்லடி, எனக்கு இங்க கண்ணே போகுது. நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போகுது. இந்த டிக்டாக்கை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவன் கிடைச்சானா வச்சு செய்யணும். என்னது? அதான் அவன் வீடியோ எடுத்து அவனுக்கே போடணும்னு சொல்றேன். அடியே, இதுக்கெல்லாம் ஆஸ்கர் அவார்டோ நேஷனல் அவார்டோ கொடுக்க மாட்டாங்க. வா தூங்கலாம். நீங்க தூங்குங்க, நான் டிக்டாக் வீடியோ பண்ணணும். அடியே, சோசியல் மீடியால மொத்த டிக்டாக் கான்டெஸ்டும் உனக்கே கொடுத்த மாதிரி இப்படி ராத்திரியும் பகலமா அதே வேலையா இருக்கேடி. வாடி, கொஞ்சமாவது குடும்பம் நடத்தலாம். வாடி தூங்கலாம்டி. நீங்க தூங்குங்க, நான் வரல. இங்க பாரு, நீ இப்ப தூங்கல, உன்னை நான் டிக்டாக் பண்ண விட மாட்டேன். நீங்க பண்ண விடலனா நான் 1 கோடி டிக்டாக் பண்ணி தான் விடுவேன். எங்க பண்ணுவ? எங்க அம்மா வீட்ல. அம்மா வீட்லயா? அடியே அடியே, கல்யாணி போயிட்டா. டிக்டாக்காக புருஷனே விட்டு போறாளே. அதான்டா. சரி, எனக்கு டிக்டாக் நீ எதுக்குடா வந்த? உன் பொண்டாட்டி டிக்டாக்ல இருக்கா. ஆனா என் பொண்டாட்டி பப்ஜில இருக்காடா. பப்ஜியா? அங்க கொஞ்சம் பாரு. கம் ஆன், வா வா, கம் ஆன், கொல்லு, வா வா, கம் ஆன், வா கொல்லு, கம் ஆன், கம் ஆன், வா வா வா, கொல்லு, கம் ஆன், கொல்லு. இத்தனை நாள் கழிச்சு நீ கூப்பிட்டுருக்கா. இன்னைக்கு நான் யாருன்றதை நிரூபிக்கணும். கம் ஆன், கம் ஆன், வா வா, கொல்லு, கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். அடியே, உன் மனசுல நீ என்ன தாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் ஒன்னு அடிக்கலான்னு பார்த்தா நீ என்ன அடிக்கிற? அந்த போன்ல என்ன தாண்டி பண்ற? ஆன்லைன்ல பப்ஜி கேம் விளையாடுறாங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் ஆன்லைன்ல இருந்தா நீ என்னடி ஆன்லைன்ல இருக்க? என்னோட 30 பேர் ஆன்லைன்ல இருக்காங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லனா போயிட்டே இருங்க. கம் ஆன், கம் ஆன். அடியே, என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருடி. கம் ஆன், கம் ஆன். இத பாருங்க, இன்னொரு வாட்டி டிஸ்டர்ப் பண்ணீங்க ஷூட் பண்ணிடுவேன். கம் ஆன், எஸ் எஸ். கம் ஆன், கம் ஆன். அதான்டா என் நிலைமை. டேய், நம்ம இப்படி பண்றதுல தப்பே இல்லடா. தப்பே இல்லடா. நம்ம பொண்டாட்டி இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோம். தப்பே இல்ல. சரிடா, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நீ கொஞ்சம் உள்ள போ. ஆல் தி பெஸ்ட்ரா. என்னடா அதுக்குள்ள வேர்த்து கொட்டுது? தொடச்சுக்கோ. உள்ள ரொம்ப கோஆபரேஷன் நல்லா இருக்கும். போ போ.